Hello viewers, welcome to Expertise Jobs. Today பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து அந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. சென்னை யூனிட்ல அதுவும் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், அது போக எக்ஸ்டெண்டபிள்னு பண்ணுறாங்க ஒரு 2 இயர்ஸ். ஸோ டோட்டலாக 7 இயர்ஸ்க்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். யார் யாருக்குன்னா டெப்டி இன்ஜினியர் ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸ். என்னென்ன படிப்புனா பிஇ பிடெக் ஏஎம்ஐ ஜிஐஇடிஇ பிஎஸ்சி 4 இயர்ஸ். ஈஸியாக இருந்தாலும் ஓகே. மெக்கானிக்கல் பிஎஸ்சி சிவில் ட்ரிபிள்இ. நீங்கள் ஈஸியாக இருந்தீங்கன்னா 11 போஸ்ட்டு, மெக்கானிக்கலாக இருந்தால் 8 போஸ்ட்டு, சிஎஸ்சியாக இருந்தால் 2 போஸ்ட்டு, சிவிலாக இருந்தால் 1 போஸ்ட்டு, ட்ரிபிள்இயாக இருந்தால் 1 போஸ்ட். இல்லை கண்டிப்பாக ரிசர்வேஷன் இருக்குது. யூஆராக இருந்தால் 10 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ்ல 2, ஓபிசியில் 6, எஸ்சியில் 4, எஸ்டியில் 1. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1/1/2025 அப்போ. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் தராங்க. யூஆர் இருந்தீங்கன்னா 28 இயர்ஸ், பிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் பிடபிள்யூபிடியா இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் தராங்க. சர்டிஃபிகேட் issued by Board of Secondary Education for passing matriculation higher secondary mentioning the date of birth. எப்பவுமே இந்த 12th மார்க் ஷீட் வச்சு தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கிளியர் கட்டாக கண்டுபிடிப்பாங்க. இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன். மெக்கானிக்கல் அது ஒன்று தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். சிவில் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து 1,40,000. இன் அடிஷன் டு பேசிக் பே அதர் அலவன்ஸ் தராங்க. டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், பெர்க்விஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 35% ஆன் ஆனுவல் பேசிக் பே சொல்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிலேட்டட் பே அதுவும் வச்சிருக்காங்க. செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை இன்டர்வியூ. ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு பிரிண்ட் த கால் லெட்டர் அண்ட் கம்ப்ளை வித் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. 150 மார்க்ஸ் ரிட்டன் டெஸ்ட் சொல்றாங்க. அதில் ஜென்ரல் ஆப்டிடியூட்ல கம்ப்ரைஸ் ஆஃப் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, எபிலிட்டி டு லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் காம்ப்ரிஹென்சிவ் அபிலிட்டி, பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்றாங்க. டெக்னிக்கல் ஆட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் வித் ஸ்பெசிஃபிக் questions. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 35% ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 30%. ஹவு டு அப்ளை? பெல் வெப்சைட்டை போய் லாகின் பண்ணிட்டு எப்போ ஓப்பன் ஆகுனா 15/1/2025. உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ, அதர் திங்ஸ் எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. அதை வந்து பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு பேமெண்ட் அக்னாலஜா பண்ண சொல்றாங்க. ஒன்லி இந்தியன் நேஷனல் ஸ்கேன் ஒன்லி அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் கண்டிப்பா. கிளியரா படிச்சு பாருங்க. ஃபுல்லா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு 472 ரூபா. 400 ரூபா பிளஸ் 18% ஜிஎஸ்டி. எஸ்டி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடியா இருந்தா இதை கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. பேமெண்ட் எங்க போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோட் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கேனடு பாஸ்போர்ட் சைஸ், ஆல் சர்டிஃபிகேட், செமஸ்டர், குவாலிஃபைங் டிகிரி சர்டிஃபிகேட், ஓபிசி கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே 6/2/2025 அனுப்பணும்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும். மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.